வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். டார்க் சீரீஸோட வெறித்தனமான ஃபேனாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1899 சீரீஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அது ஏன் சீசன் 1ஓட கேன்சல் பண்ணிட்டாங்கன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் இந்த சீரீஸ் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனிச்சு. ஏன்னா இந்த சீரீஸோட ரைட்டர்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க டார்க்ன்ற சீரீஸை எழுதியிருந்தாங்க. அந்த சீரீஸை பற்றி உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போவும் வேர்ல்டு பெஸ்ட் சயின்டிஃபிக் சீரீஸ்னு போட்டிங்கன்னா டார்க் தான் முதல்ல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரியை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த சீரீஸில். ஸோ அந்த சீரீஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த டாப் நாட்சான சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது வரைக்கும் எடுத்ததுலே ஜெர்மன் சீரீஸ்லே இதுதான் ரொம்ப ஹை பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரீஸ். அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அரவுண்ட் 60 மில்லியன் யூரோஸ். இதில் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் அரவுண்ட் 40 மில்லியன் யூரோஸை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சீரீஸோட முக்கால்வாசி ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ் தான். அண்ட் இந்த சீரீஸோட ஹைப்புக்கு தகுந்த மாதிரியே இதோட கேஸ்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் தான் உள்ளார இறக்கியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க நிலமையில் நெட்ஃப்ளிக்ஸ் இதை 3 சீசனாக நம்ம பிரித்து எடுப்போன்ட்டு பிளான் போட்டுருந்தாங்க. விச் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்டோரின்றனால. ஸ்டோரி ரொம்ப பெருசாக இருக்கனால நம்ம 3 சீசனாக நம்ம இதை கண்டினியூ பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் போட்டு இதை 3 சீசன்ஸ்க்கு கொண்டு போகலான்னு நினச்சாங்க. பட் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தும் ஏன் இந்த சீரீஸ் ஒர்க் ஆகலைன்ற மெயின் ரீசன் இதோட ஸ்டோரியும் தான். இவ்வளோ ஹை பட்ஜெட்டில் எடுக்கிற சீரீஸில் ஸ்டோரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. ஸோ இதனாலே ஜென்ரல் ஆடியன்ஸ்னால் கனெக்ட் ஆகவே முடியல. ஸ்டோரி ஒரு ரீசனாக இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக சொன்னது அவங்களோட வாட்ச் ஹவர்ஸ். இந்த சீரீஸில் அவங்க நினச்ச மாதிரி வாட்ச் ஹவர்ஸில் போகலன்ட்டு தான் அந்த சீசனை மெயினாக கேன்சல் பண்ணதாக சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப கம்மி வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வெனஸ்டே சீரீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவே 30 மில்லியனில் தான் எடுத்தாங்க. பட் 1899 அதை விட டபுள் மடங்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் போட்டுமே வெனஸ்டே சீரீஸை விட ரொம்ப கம்மியான வாட்ச் ஹவர்ஸை தான் எடுத்துச்சு. ஸோ இதுதான் 1899 சீசன் 2 வராததுக்கான மெயின் ரீசன். அண்ட் ஆஸ் இன் மை ஒப்பீனியன், இந்த சீசன் 2 எடுத்திருந்தாங்கன்னா மேபி அது நல்லா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஸ்டெப்பை எடுக்கலை. நம்மளே இவ்வளோ யோசிக்கிறப்ப அவங்க எடுத்த ரீசன் மேபி கரெக்டாக கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1899 சீசன் 2 வந்திருக்கணுமா இல்லையான்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மீ. யூ வாட்சிங் ஹேட்ஸ் ஆஃப், சைனிங் ஆஃப். தேங்க்யூ. டேக் கேர்.